அழகே அழகே பார்த்தீங்களா, இந்த சீரியல்ல வந்து நாம வந்து மலர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து தன்னோட மாமனாருக்கு வந்து பிறந்த நாள்ல வந்து வீட்ல ரொம்ப சிறப்பா நடத்துறாங்க. அதுக்கு வேண்டிய எல்லா வேலையும் இவங்க தான் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பேத்துக்கு சாப்பாடு செஞ்சு போடக்கூடிய அளவுக்கு வேலை பளு அதிகமா இருக்கு. ஸோ உதவிக்கு யாரு அப்படின்றது யாருமே கிடையாது. மாமியார் எல்லாமே இருக்காங்க. அவங்களோட எண்ணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த வீட்ல நான் தான் ஒருத்தி தான் எல்லா வேலையும் பார்த்து, ஸோ இனிமேல் எனக்கு இந்த வீட்ல ரெஸ்ட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துண்டா ஒதுங்கிக்கிட்டாங்க. ஸோ அந்த வீட்ல இருக்க குழந்தைய வந்து ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான போலீஸ் அதிகாரியா இருக்காரு. அதே நேரத்தில அவருக்கு இளையவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வேலை வெட்டி இல்லாம சும்மா அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கவர் தான். பட் ஆனா வந்து ஒரு சின்ன பையனா இருக்கனால அவருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. இருந்தாலும் அவர் வந்து அண்ணி மேல ரொம்ப பிரியமா இருக்காரு. அதே மாதிரி மூத்தவர் அவங்க அண்ணன் மேலயும் பிரியமா இருக்காரு. பாண்டியராஜன் வந்து அந்த குடும்பத்தில வந்து பொறுப்பா இருக்காரு. பட் ஆனா மொத்த செலவும் குடும்பத்தில அவர் தான் பார்த்துக்கிறனால அவருக்கு வந்து ஃபைனான்ஸ் பிரச்சனை அதிகமாவே இருக்கு. அவரே ஒரு பேங்க் கேஷியரா வந்து வேலை பார்த்தாலும் கூட அவருக்கு வந்து வீட்டு செலவு தாறுமாறா போறனால அவரால சமாளிக்க முடியல. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில தான் பாண்டியராஜர் வந்து தவிக்கிட்டே அதாவது சமாளிச்சுக்கிட்டே பிரச்சனைய வந்து சமாளிச்சுட்டே வராரு. ஸோ அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து போலீஸ்காரரா இருந்தாலும் கூட அண்ணன்ட்ட வந்து எந்த உதவியும் வந்து அவர் பண்றதில்ல. பட் அவரோட வீட்டு செலவுக்கான ஷேர வந்து அவர் கண்டிப்பா குடுத்துர்றாரு. அதுக்கு தவிர ஒரு பைசா கூட குடுக்குறதில்ல. அப்பாவ பொறுத்தவரைக்கும் ரிட்டயர்மென்ட் ஆக போறாரு. அவர பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டானவரு. அவரு எந்த விஷயத்திலயும் கலந்துக்கிறதில்ல. ஸோ இப்படி ஒரு சிக்கலான ஒரு இதில வந்து தாங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ கூட சந்தோஷமா வாழணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பாண்டியராஜர் வந்து மொத்த குடும்பத்தையும் இழுத்து கொண்டு வராரு. தம்பியார் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க நடக்கிற கேஸுகள வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மெயின்டெயின் பண்றாரு. அதிலயும் வந்து பணம் வரக்கூடிய ஒரு கேஸா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அத வந்து அவர் அத சௌகரியமா பண்றதுக்கான முயற்சி எல்லாமே எடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு கேஸ் தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்கு 2 பேத்துக்கும் பிரச்சனை ஏற்படுது. அதில ஒரு பொண்ண வந்து ஒரு பையன் பிரச்சனை பண்ணிட்டு வரான். அந்த பையன் வீட்டாளுங்க வந்து ரொம்ப வசதியானவங்களா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பொண்ணோட அப்பா. இத வந்து அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்க பேசி முடிச்சுக்கிற வேண்டியது அப்படிங்கிறாரு. நான் பலமுறை பேசியாச்சு. ஆனா தீர்ற மாதிரி இல்லங்க அப்படின்றாரு. ஸோ வந்து பையனோட அப்பாவ கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமாங்க தெரியாம பண்ணிட்டான். நீங்க ஏதாச்சும் ஃபைனான்ஸ் வேணும்னா பணம் வாங்கிக்கங்க. நான் ஜுவல்லர்ஸ் தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அவரோட பேரம்மா வந்து கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 வரைக்கும் தாய் அப்படிங்கிறாரு. சரி ரூ. 1,00,000 நம்மளுக்கு கிடைக்குதுல்ல. இந்த கேஸ நம்ம ஏதாச்சும் டெபிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அவருக்கு கீழ இருக்க அதிகாரிட்ட என்ன சொல்றாருன்னா, பொண்ணோட அப்பாட்ட போய் சொல்லுங்க. இந்த பிரச்சனைய பேசி முடிச்சுக்கலாம். அடுத்து அந்த பையன் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிருவோம். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனைய வந்து நம்ம கோர்ட்டு, கேஸ் அப்படின்னு போனா பொண்ணுக்கு தான் பிரச்சனை வரும்னு சொன்னீங்கன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒதுங்கி போயிருவாங்க. இந்த பையனையும் நம்ம வார்னிங் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாரு. பணம்லாம் கையில இருக்கு. ஆனா பாண்டியராஜன் அவங்க அண்ணன் பொறுத்தவரைக்கும் ஃபோன் பண்ணி, அப்பாவோட ஃபங்ஷனுக்கு காசு பத்திரம்டா ஏதாச்சும் குடுத்து உதவுடா அப்படின்னு கேட்கும்போது, ஐயய்யோ! என்ட்ட 10 பைசா கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிறாரு. இப்படி ஒருவட்ட ஒரு தம்பியாத்தான் இருக்காரு. அவர் தான் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கதாநாயகியா வரக்கூடிய கொண்டு வந்து அவருக்கு சின்ன மோதல் ஏற்படுது. இவங்க அதாவது வந்து ஒரு 2 பேரும் பேசிக்கிறது காலேஜ்ல வந்து அது ஒரு பிரச்சனையா ஓடிட்டு இருக்கும்போது, காலேஜ்லயே போய் ஒரு பையன் வந்து சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டு இனிமேல் பேசக்கூடாது, வைக்கக்கூடாதுன்ட்டு. அது பிடிக்காம அவங்க வந்து சத்தம் போடுறாங்க. காலேஜ்ல வந்து நீங்க இந்த மாரிலாம் பேசக்கூடாது. நீங்க வந்து எதா இருந்தாலும் வந்து பிரின்சிபால தான் பார்க்கணுங்கிறாங்க. அவர் பார்த்தாரா? இல்லையா? அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க.